ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலான்னா ஃபேமஸ் ஆர்கனைசேஷன் அப்புறம் அவங்க விடுற ரிப்போர்ட்ஸ். எல்லா ஆர்கனைசேஷன் வேர்ல்டு வைட் இருக்கிற ஆர்கனைசேஷன் அவங்க என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் விடுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அது ஷார்ட்கட்டில் சொல்லித்தரேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸாக யூபிஎஸ்சி கொஷின் பேப்பரில் கேட்டிருந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் அண்ட் அவங்க வெளியிடுற ரிப்போர்ட், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாஸ் ரேங்க் இன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ் இஸ் சம்டைம்ஸ் சீன் இன் நியூஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேவ் டிக்ளேர்ட் தட் ரேங்கிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், வேர்ல்டு பேங்க், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் கீ பாயிண்ட் நீங்கள் என்ன பார்த்துக்கணுன்னா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னா என்னென்னா, பிஸ்னஸை ஈஸியாக எப்படி பண்ணலாம், பண்ணி மேல் லெவலுக்கு வருது அப்படிங்கிறது எந்த கண்ட்ரி டாப் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி விடுவாங்க. அது யார் விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி வேர்ல்டு பேங்க். ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் அப்படிங்கிறது பிஸ்னஸ் அப்படின்னு வேர்ல்டு பேங்க் விடுறாங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா நம்ம பேங்க் கிட்ட போய் தான் நிற்போம். ஆனால் ஈஸியாக சீக்கிரம் முடிக்கணும்னா நம்மளுக்கு நிறையா காசு வேணும். அதுக்கு நம்ம வேர்ல்டு பேங்க் கிட்ட போய் நிற்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2016 கேட்டிருந்தாங்க, டாக்டர்ஸ் விதவுட் பார்டர்ஸ் மெடிசன் சான்ஸ் ஃப்ரான்ட்ரியர்ஸ் ஆஃபன் இன் த நியூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் விதவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிறது யார் விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, அ நான் கவர்மெண்டல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இது ஒரு என்ஜிஓ, இன்டர்நேஷ்னல் ஆன என்ஜிஓ. ஸோ டாக்டர்ஸ் விதவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிறது நான் கவர்மெண்டல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 2015 என்ன கேட்டிருந்தாங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஷ்யூஸ் த குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் பீரியாடிக்கலி. கண்டினியூஸாக யார் குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறத விடுறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணிங்கன்னா, இட் இஸ் டி, வேர்ல்டு பேங்க். ஸோ இதுவும் வேர்ல்டு பேங்க் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ல்டு பேங்க் எதுக்கு பார்த்தோம், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ் இருக்குது இல்லையா, அது. இதில் என்ன சொல்கிறோன்னா, குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ். ஸோ நீங்கள் வேர்ல்டு பேங்க்கில் போய் காசு வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுங்க, குளோபல் லெவலில் நீங்கள் எக்கனாமிக்காக உங்களுக்கு காசு வந்துருச்சு. ஸோ அது தான் அதுவும் வேர்ல்டு பேங்க். ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு பேங்க். ஸோ 2014 பார்த்துட்டிங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன்ஸ் பிரிங் அவுட் த பப்ளிகேஷன்ஸ் நோன் ஆஸ் வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக். ஸோ அவுட்லுக் இதில் என்ன கேட்டிருக்காங்க, வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக். ஸோ இதில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்னவாக இருக்குன்னு கெஸ் பண்ணிங்கன்னா, இட் இஸ் ஆப்ஷன் ஏ, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ இதில் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்குன்னு இருக்குது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போது ஒரு இடத்துல நீங்கள் இங்கேருந்து வேறு எங்கேயாச்சும் ஒரு அப்ராட் கண்ட்ரிக்கு ஊர் சுற்றி பார்க்க போகிறீங்க, யூ கோயிங் டு அவுட்லுக். அப்போ உங்களுக்கு வீட்டிலேருந்து நிறையா ஃபண்டு தரணும். ஸோ இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிக்கு போகணுன்னா இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு தான் ஃபண்டு கொடுக்க முடியும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக், காசு உங்களுக்கு வேணும் வெளியே போகிறதுக்கு அவுட்லுக். ஸோ யார் காசு கொடுக்கணும், த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு கொடுத்தா தான் அவங்களால போக முடியும். ஸோ 2014 இது கேட்டிருந்தாங்க. 2013 என்ன கேட்டிருந்தாங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பப்ளிஷ் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக். இதே தான் கேட்டிருந்தாங்க திருப்பியும். ஸோ உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ இப்போ நம்ம எல்லா ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கிற அது கீழே என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் விடுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐபிடிஆர், வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு. செகண்ட் பார்த்தோம் குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ். அப்புறம் வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ இதில் குளோபல் வேர்ல்டுன்னு 2 இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு நீங்கள் வேர்ல்டு பேங்க் போய் வாங்குவீங்க. அப்புறம் குளோபல் எக்கனாமிக், அதிலே என்ன ஆயிடுறீங்க, அடுத்து நீங்கள் எக்கனாமிக்காக யூ பிகம் ப்ராஸ்பரஸ். ஸோ அது எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ். அண்ட் தென் தேர்ட் ஒன் வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ நீங்கள் எக்கனாமி உங்களுக்கு பில்ட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆவீங்க, டாப் லெவல் டெவலப் ஆகிடுவீங்க. ஸோ அதுதான் இதில் சொல்கிறாங்க. ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ், அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் வேர்ல்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். அடுத்து IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் என்னென்ன விடுறாங்கன்னா, குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட், வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் அப்படிங்கிறது அவுட்லுக் நீங்கள் எங்கே போகிறீங்க, வெளியே போகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு ஃபண்டு கொடுக்கணும்.
அப்புறம் என்னென்னா நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கிற அளவுக்கு அங்கே போயும் காசு தீராத அளவுக்கு ஃபண்டு கொடுக்கணும். ஸோ அதுவும் உங்கள் வீட்டில் இருந்தால் பார்த்துக்கணும். ஸோ குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட், ஸோ அங்கே போயும் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்னா வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் அண்ட் தென் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். அடுத்து WEF வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அவங்க என்னென்ன விடுறாங்கன்னா குவைட் நிறையா விடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். குளோபல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிப்போர்ட். ஸோ டெக்னாலஜியில் டெக் இருக்கா. அதுக்கப்புறம் ட்ராவல் அண்ட் டூரிசம் காம்படிட்டிவ்னஸ் ரிப்போர்ட், குளோபல் காம்படிட்டிவ்னஸ் ரிப்போர்ட், வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரிப்போர்ட், அண்ட் தென் த ஹியூமன் கேபிட்டல் ரிப்போர்ட், குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட், என்விரான்மெண்டல் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா, டெக்குன்னு இருக்கு இல்லையா, டெக்னாலஜி எதுலேருந்து ஆரம்பிச்சது, கம்ப்யூட்டர்லேருந்து ஆரம்பிச்சது. ஸோ 2 கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுட்டா யூஆர் அ டெக்னாலஜிக்கல் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் அண்ட் தென் லேப்டாப் ஒன்று வச்சுருப்பீங்க. ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் மாதிரி தானே. நெக்ஸ்ட் வந்து எந்த கம்பெனிகிட்ட போய் வாங்குறீங்கன்னா இன்டெல் அப்படிங்கிற கம்பெனிகிட்ட போய் வாங்குறீங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்னென்னா, இது யார் வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ண முடியும், வெறும் ஹியூமன்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், வேறு யாராவது ஒர்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா, இல்லை. அடுத்து குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். ஸோ ஹியூமன்ஸ் வந்து இப்போ கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு ஏதாவது லைக் கேடு இல்லைனா உங்களுக்கு லைக் தெரிஞ்ச சாஃப்ட்வேர் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை கண்டினியூஸாக போடணும். ஒரு கேப் விட்டிங்கன்னா அதை மறந்துடுவீங்க. ஸோ அதுவும் இருக்குது. அப்புறம் நீங்கள் கேப் விட்டுட்டிங்கன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும் அதில். ஸோ என்விரான்மெண்டல் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டெக்கு, அதுக்கப்புறம் 2 கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருப்பீங்க. யார் எந்த கம்பெனி இன்டெல்கிட்ட வாங்குறீங்க, யார் ஒர்க் பண்ணுவாங்க, ஹியூமன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் ஒரு கேப் விடக்கூடாது, கேப் விட்டால் பர்ஃபார்மன்ஸ் போயிடும். ஸோ வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமில் இதெல்லாம் விடுறாங்க. ஸோ பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து IAEA இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. IAEAனா அட்டாமிக்னாவே என்ன, நியூக்ளியர். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் ரிப்போர்ட். நியூக்ளியர் ஒன்று இருக்குது. நியூக்ளியர் வந்து ஒரு கோஆப்ரேஷன் இல்லாமல் நடத்திட்டு இருந்தால் அமெரிக்கா வந்து ஜப்பான் மேலே போட்ட நியூக்ளியர் அட்டாமிக் பாம் மாதிரி என்ன ஆயிரும், லைக் அந்த இடமே டிசாஸ்டர் ஆயிரும். ஸோ நியூக்ளியர்னு இருந்தால் ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ IAEAனா நியூக்ளியர் டெக்னாலஜி ரெவ்யூ அண்ட் தென் டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் ரிப்போர்ட். ஓகேங்களா. அடுத்து இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி. எனர்ஜிக்கு 2 இடத்துலையும் எனர்ஜின்னு வரும். ஸோ இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சினா வேர்ல்ட் எனர்ஜி அவுட்லுக் அண்ட் தென் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் எனர்ஜி அவுட்லுக். ஸோ 2 கீவேர்ட் வந்து இட் இஸ் எனர்ஜி. ஸோ இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சிக்கு எனர்ஜி. UNEP யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்து ஆக்ஷன் ஆன் ஏர் குவாலிட்டி குளோபல் என்விரான்மெண்ட் அவுட்லுக். ஸோ என்விரான்மெண்ட் வருது, என்விரான்மெண்ட் ஏர் குவாலிட்டி பார்ப்போம். ஸோ ஆக்ஷன் ஆன் ஏர் குவாலிட்டி குளோபல் என்விரான்மெண்ட் அவுட்லுக். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா OPEC ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். இல்லை 2லேயுமே பெட்ரோல்னால் என்ன, ஆயில் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ஆயில்னு வரும். வேர்ல்ட் ஆயில் அவுட்லுக். OPEC மந்த்லி ஆயில் மார்க்கெட் ரிப்போர்ட். மந்த்லியாக ஆயில் ரிப்போர்ட் விடுவாங்க, மந்த். ஸோ அதில் 2லேயும் ஆயில் வரும். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனுக்கு 3G வேர்ல்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லேபர் வேர்ல்டுன்னு வரும், அப்புறம் ஒரே ஒரு G வரும். ஸோ வேர்ல்ட் சோஷியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட், வேர்ல்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோஷியல் அவுட்லுக், வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் ரிப்போர்ட், குளோபல் வேஜ் ரிப்போர்ட். ஸோ இந்த வேஜ், இந்த சோஷியல், இந்த எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் வந்தால் இட் இஸ் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ 3G வேர்ல்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் UNO யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து யுனைடெட் நேஷன் ஒரே ஒரு ரிப்போர்ட் தான், மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ UNO மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அடுத்து UN இன்டர் ஏஜென்சி குரூப். உள்ளுக்குள்ளே இன்டர் ஏஜென்சிஸ் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து லெவல்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் சைல்டு மார்ட்டாலிட்டி ரிப்போர்ட். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இன்டர் ஏஜென்சிக்கும் உள்ள ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும், லெவல்ஸ் இருக்கும் அவங்களுக்கும், யார் ஹை யார் லோன்னு. ஸோ அதே தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு லெவல்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இருக்குது இன் சைல்டு மார்ட்டாலிட்டி ரிப்போர்ட். அடுத்து UNODC யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் க்ரைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ட்ரக்ஸ் அண்ட் க்ரைம்னாவே ட்ரக்ஸுக்கு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். குளோபல் ரிப்போர்ட் ஆன் டிராஃபிக்கிங் இன் பர்சன். ஸோ ட்ரக் எடுத்தால் தான் டிராஃபிக்கிங் நடக்கும். அடுத்து வேர்ல்ட் ட்ரக் ரிப்போர்ட், அதுலேயும் ட்ரக் வருது. வேர்ல்ட் வைல்ட் லைஃப் க்ரைம் ரிப்போர்ட். ட்ரக் எடுத்தால் தான் டிராஃபிக்கிங் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து க்ரைம்ஸ்லாம் நிறைய நடக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரக் அண்ட் க்ரைமுக்கு UNODCக்கு ட்ரக் அண்ட் க்ரைம் அப்படி வரும்.
UNEP அண்ட் இன்டர்போல்னா இன்டர்போலிஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. த ரைஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் க்ரைம். ஸோ இதுலேயும் க்ரைம் வருது. என்விரான்மெண்டல் லெவலுக்கு க்ரைம் அதை பார்க்குறது தான் UNEP அண்ட் இன்டர்பால். ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்விரான்மெண்டல் க்ரைம். அடுத்து UNICRI. இது வந்து யுனைடெட் நேஷன் இன்டர் ரீஜினல் க்ரைம் அண்ட் ஜஸ்டிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, ரிப்போர்ட்ஸ் ஆன் கவுண்டர் ஃபைட்டிங் அண்ட் ஆர்கனைஸ் க்ரைம். இப்போ வந்து ஆர்கனைஸ் க்ரைம் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு குரூப் 5 பேர் சேர்ந்து இந்த ட்ரெயின்லேருந்து காசு கடத்துனாங்கல்ல, அது மாதிரி ஆர்கனைஸ் க்ரைம்லாம் யார் ரிப்போர்ட் வெளியிடுவாங்கன்னா UNICRI, யுனைடெட் நேஷன் இன்டர் ரீஜினல் க்ரைம் அண்ட் ஜஸ்டிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இவங்க தான் வந்து ஆர்கனைஸ் க்ரைம் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஜஸ்டிஸ்ன்னு என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்கனைஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து UNICEF, யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட், UNICEF அப்படின்பாங்க. ஸோ அது வந்து த ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் சில்ட்ரன் ரிப்போர்ட். சில்ட்ரன் இதுலேயும் சில்ட்ரன் வரும். ஸோ வேர்ல்ட்ஸ் சில்ட்ரன் ரிப்போர்ட் இவங்க தான் விடுவாங்க. ரிப்போர்ட் ஆன் ரெகுலர் ரிசோர்ஸஸ். இன்னொன்று வந்து ரெகுலர் ரிசோர்ஸஸ் போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறது வந்து UNICEF. ஸோ ரிப்போர்ட் ஆன் ரெகுலராக சில்ட்ரன் வந்து சாப்பிட்றாங்களா அப்படின்னு வந்து பார்க்குறது வந்து யார், UNICEF. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து UNFPA, யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட். ஸோ இது வந்து ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட் பாப்புலேஷன். அதுலேயும் பாப்புலேஷன் இருக்குது, இதுலேயும் பாப்புலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ UNFPA பாப்புலேஷன், PA பாப்புலேஷன் and then world population. UNESCO, United Nations Educational, Scientific and Cultural Organization. UNESCO வந்து Global Education Monitoring Report. அதிலே எஜுகேஷன் வருது, அதனால் கீழேயும் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் விடுறாங்க. அடுத்து UNCTAD, யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ ஒருத்தவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கிறது பொறுத்து தான் அவங்களோட ட்ரேடும் இருக்கும். ஸோ வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் யார் விடுறாங்கன்னா ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட். அடுத்து UN ஹேபிட்டாட், வேர்ல்டு சிட்டிஸ் ரிப்போர்ட். இப்போ நம்ம மோஸ்ட்டாக எல்லோரும் எங்கே இருக்கிறாங்க, எல்லோரும் ரூரல் டு அர்பன் தான் மைக்ரேட் ஆகுறாங்க. ஸோ வந்து சிட்டிஸ் தான் அதிக பாப்புலேஷன் இருக்குது. ஸோ UN ஹேபிட்டாட் யார் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு சிட்டிஸ் ரிப்போர்ட் அவங்க மேலே. UNIDO, யுனைடெட் நேஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அங்கேயே இருக்குது IDOனா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் விடுறாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். IDOனா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அடுத்து கார்னல் யூனிவர்சிட்டி இன் சீட் அண்ட் த வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இது யார் விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் பப்ளிஷ்ட், குளோபல் டேலண்ட் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்னல் யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டியோட பேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இன்னோவேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஒரு யூனிவர்சிட்டியில் இருந்தால் ஆப்வியஸாக என்ன இருக்கும், எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கும், அதில் காம்படிட்டிவ்னஸ் உண்டாகும். ஸோ வந்து குளோபல் இன்னோவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, டேலண்ட் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் IEP, இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐஇபியில் குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ், குளோபல் பீஸ் இண்டெக்ஸ், ரெண்டையும் ஆப்போசிட்டாக இருக்குது இல்லையா. ஸோ ஐஇபினா ஒருத்தரோட எஜுகேஷனை பற்றி பார்க்குறது, எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஸோ வந்து ஒருத்தன் படிக்கலைன்னா நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அவன் வந்து டெரரிசமில் போகிறதுக்கு. இன்னொன்று வந்து படித்தானா ஹில் ஃபாலோ பீஸ் வே. ஸோ வந்து குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ், குளோபல் பீஸ் இண்டெக்ஸ், IEP இது ரெண்டு தான் விடுது. அடுத்து UNFCCC வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ UNFCCC உங்களுக்கு தெரியும், கார்பன் எமிஷன், எவ்வளோ கார்பன் வந்து எமிட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க தான் கார்பன் எமிஷன் இண்டெக்ஸ். ஸோ UNFCCC அங்கே CCC இருக்குது, அதனால் இங்கே கார்பன் C ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்பன் எமிஷன் இண்டெக்ஸ். அடுத்து FATF, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இந்த குளோபல் மணி லாண்ட்ரிங், மணி வந்து லாண்டர் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ மணி லாண்ட்ரிங் ரிப்போர்ட் யார் விடுறாங்கன்னா FATF. இது எப்படி ஞாபகம், ஃபேட். ஸோ மணி நிறையா அக்யூமுலேட் ஆகிருந்து நிறையா சாப்பிட்டு ஃபேட் ஆயிடுவாங்க. ஸோ FATF. ஸோ குளோபல் மணி லாண்ட்ரிங் ரிப்போர்ட். ஸோ FATF வந்து குளோபல் மணி லாண்ட்ரிங் ரிப்போர்ட். அடுத்து WWF, வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க வந்து 2 ரிப்போர்ட் விடுறாங்க, த எனர்ஜி ரிப்போர்ட் அண்ட் லிவிங் பிளானட் ரிப்போர்ட். ஸோ வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் வந்து எவ்வளோ எனர்ஜி இருக்குது ஃபாரஸ்ட்குள்ளே அப்படின்னு, அதுக்கப்புறம் லிவிங் பிளானட் எவ்வளோ பேர் லிவ் பண்ணுறாங்க அங்கே, லிவிங் பிளானட் ரிப்போர்ட். WIPO, வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் வந்து வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரிப்போர்ட் தான் விடுவாங்க. ஸோ WIPO, வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரிப்போர்ட்.
அடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க், வேர்ல்ட் ஹாப்பினஸ். ஸோ நீங்கள் சஸ்டைனபிள்னால் என்ன? சஸ்டைனபிள்னால் ஒரு லெவலில் கரெக்டாக போகிறது. ஸோ வந்து சஸ்டைனபிள்னால் ஹாப்பியாக இருந்தால் யூ கேன் பி சஸ்டைனபிள், உங்கள்கிட்ட இருக்கிறது அப்படியே இருக்கும். ஸோ வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட். அடுத்து ஏடிபி, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் அவுட்லுக் விடுது. ஸோ இவங்க இந்த ரிப்போர்ட் தான் விடுறாங்க. அடுத்து பிஐஎஸ், பேங்க் ஃபார் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸ் வந்து குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டம் ரிப்போர்ட் விடுறாங்க. ஸோ பேங்க் ஃபார் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, பிஐஎஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸில் வந்துருந்தது. ஸோ இவங்க வந்து என்ன விடுறாங்கன்னா குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஃபுல்லாக வேர்ல்டு வைடில் குளோபலாக ஃபினான்ஷியல் சிஸ்டமோட ரிப்போர்ட்ஸ், அவங்க எப்படி வந்து பேங்க்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகுது, அவங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோ கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களாங்கிறது குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டம் ரிப்போர்ட். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல், பேங்க்னா ஃபினான்ஷியல். அடுத்து ஐசிஏஓ, இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது சேஃப்டி ரிப்போர்ட்ஸ். ஸோ ஏவியேஷனாகவே தெரியும் ஐசிஏஓ. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃப்ளைட்ஸ்லாம் சில தடவை காணாமல் போயிடுதில்ல, அதெல்லாம் வந்து சேஃப்டி ரிப்போர்ட்ஸ் அதை வந்து இவங்க விடுறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சா, ஐசியூ இருக்கு இல்லையா, அது மாதிரி ஐசிஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சேஃப்டி ரிப்போர்ட்ஸ். அண்ட் தென் IFPRI, இன்டர்நேஷ்னல் ஃபுட் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்துட்டு ஃபுட்னாவே IF, அங்கே F இருக்கிறது ஃபுட். ஸோ ஃபுட்னாவே வந்து ஹங்கர், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் யார் விடுறாங்கன்னு இது ரொம்ப ஃபேமஸ். ஸோ IFPRI, இன்டர்நேஷ்னல் ஃபுட் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடுத்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் குளோபல் ஸோ டிரான்ஸ்பரன்சினா என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு லைக் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், தெரியணும் இங்கேருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு. ஸோ குளோபல் கரப்ஷன் ரிப்போர்ட், அது இருந்தால் கரப்ஷன் நடக்காது. ஸோ குளோபல் கரப்ஷன் ரிப்போர்ட், டிரான்ஸ்பரன்சி கரப்ஷன். ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் குளோபல் டெத் பெனால்ட்டி ரிப்போர்ட், எவ்வளோ பேருக்கு டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் பார்த்துக்கும். இதுவும் ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் இஸ் அன் NGO. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா விதவுட் பார்டர்ஸ் வந்து வேர்ல்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ், வேர்ல்ட்லேயே ப்ரெஸ் ஃப்ரீடமுக்கு தான் விதவுட் பார்டர்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்து ஃப்ரீடம் ஹவுஸ், ஃப்ரீடம் ஆன் நெட். ஸோ ஃப்ரீடம் ஹவுஸ் எதுக்கு வந்து விடுறாங்கன்னா நெட்கான ஃப்ரீடம் தான் ஃப்ரீடம் ஹவுஸ். அடுத்து ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் SIPRI. ஸோ ஸ்டாக்ஹோம் வந்து ட்ரெண்ட்ஸ் இன் வேர்ல்டு மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளோ மிலிட்ரியில் ஒரு கண்ட்ரியும் லைக் எவ்வளோ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் போடுறாங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் ஸ்டாக்ஹோம். ஸோ ஸ்டாக்ஹோம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாக் பண்ணி வைப்போம் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அது வந்து ட்ரெண்ட்ஸ் ஆன் வேர்ல்டு மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அடுத்து ஆக்ஸ்ஃபேம் அப்படிங்கிறது வந்து an economy for the 1% அப்படின்னா இந்த புவர். ஸோ ஆக்ஸ்ஃபேம்ங்கிறது ஒரு ஆக்ஸ்ஃபேம் இன்டர்நேஷ்னல் was formed in 1995 by a group of independent non-governmental organization. இது ஒரு NGO ஆக்ஸ்ஃபேம், அண்ட் 1995 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. their aim was to work together for greater impact on the international stage to reduce poverty and injustice. ஸோ அந்த 1%ங்கிறது வந்து எக்கனாமிக்கு வந்து டினோட் பண்ணுறாங்க. ஸோ யாருக்குன்னா இந்த புவர் பீப்புளுக்கு பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணுறக்கும், இன்ஜஸ்டிஸ் அவங்களுக்கு நடக்கிறது இல்லையா, அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறக்கும் தான் இவங்க. அடுத்து ஃபார்ச்சூன், சேஞ்ச் த வேர்ல்ட் லிஸ்ட் டேட்டா. ஃபார்ச்சூன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்ச்சூன் பிஸ்கெட்ஸ் மாதிரி லைக் சேஞ்ச் த வேர்ல்ட் லிஸ்ட் டேட்டாவை மாற்றிருக்கு. அடுத்து ஃபாரஸ்ட் சர்வே இன் இந்தியா வந்து இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் விடுறாங்க. ஸோ இந்தியானா இட் இஸ் ஃபார் இந்தியன்ஸ் தான், ஒரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ ஃபாரஸ்ட் கவர் இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து விடுறாங்க. RBI என்ன பண்ணுறாங்கன்னா ரிப்போர்ட் ஆன் ட்ரெண்ட் அண்ட் ப்ரோக்ரஸ் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா, ஒரு லைக் பேங்க்ஸும் வந்து ட்ரெண்ட் அண்ட் அவங்க எவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட் விடுறாங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஹாஃப் இயர்லிக்கு விடுறாங்க, வருஷத்துக்கு லைக் 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை விடுறாங்க. மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட் அப்படிங்கிறதும் வந்து 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை. அப்புறம் ரிப்போர்ட் ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து அதுவும் ஹாஃப் இயர்லி விடுறாங்க. ஸோ வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஆன் ட்ரெண்ட் அண்ட் ப்ரோக்ரஸ் வந்து இயர்லி, அடுத்து ஃபினான்ஷியல் இந்த மானிட்டரி பாலிசி அண்ட் தென் ரிப்போர்ட் ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஹாஃப் இயர்லியில் விடுறாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஃபேமஸான NGO இன் இந்தியா வந்து சுலாப் இன்டர்நேஷ்னல், ஸ்மைல் ஃபவுண்டேஷன், நான்ஹி காலி, ஹெல்ப் ஏஜ் இந்தியா, க்ரை, கூங் பிரதாம் அப்படின்னு. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸான NGOனா க்ரீன் பீஸ், 350 ஆர்கனைசேஷன், எர்த் ஃபர்ஸ்ட். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது திருப்பி ரிவைஸ் பண்ணிங்கன்னா இயர்லி வந்து எந்த ஆர்கனைசேஷன் எந்த ரிப்போர்ட் விடுறாங்கன்னு சொல்லி எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ இது ஒரு அவுட்லுக் இருந்ததுன்னா லைக் யூ கேன் ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.